ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வச்சு ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு துவையலுங்க. எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை நம்ம மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தாங்க பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முருங்கைக்கீரை சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க. நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ட்டு இல்லைங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. இப்படி துவையலாக தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க. உங்களுக்கு சூப்பாக பிடிச்சா நீங்கள் சூப்பாக எடுத்துக்கலாம். இல்லை கீரை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பொரியல் மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லை அதுவும் பிடிக்கல அப்படின்னா முருங்கைக்கீரையை சாம்பார் மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சாப்பாடு தாளிக்கிறப்ப எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போடுவீங்க இல்லைங்களா, கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை போட்டு கூட நம்ம தாளிச்சிக்கலாம். இப்படி முருங்கைக்கீரை எல்லாத்தையும் நம்ம எது கூடையாவது ஒன்று கூட சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. நம்ம கை வலி, கால் வலி, மூட்டு வலின்னு இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த பிரச்சனை இல்லாமலாம் இல்லைங்க. கண்டிப்பாக முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் நீங்கள் கண் கூட நல்லாவே பார்க்கலாங்க. இப்போ நம்ம மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாம். நம்ம கீரை பொரியலுக்கு இந்த மாதிரி கோலாக இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு தான் உருவோம். ஆனால் துவையலுக்கு நம்ம அப்படியே இந்த மாதிரி கோல் மாதிரி உருவி போட்டுக்கலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துவையல் நல்லா அரைச்சிருவோம் இல்லைங்களா, அதனால் நல்லா நைஸாக அரைஞ்சிரும். கோலில் இருக்கிற சத்து நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக நல்லா இந்த மாதிரியே நம்ம உருவி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு 3 நாளாவது கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. அவ்வளோ நல்லதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட கூட நீங்கள் கேட்டு பாருங்கள், முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு அவங்க நல்லா தெளிவாக சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கே கூட இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க. முருங்கைக்கீரை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ முருங்கைக்கீரை எல்லாத்தையும் நம்ம உருவி இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். கோலாக இருக்குதுன்னு நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாங்க. அது நம்ம துவையல் அரைக்கிறப்போ அது நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி முருங்கைக்கீரை எல்லாத்தையும் நம்ம நல்லா உருவி எடுத்துட்டோம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு கீரையில் இருக்கிற அந்த தூசு மண்ணெல்லாம் நல்லா கழுவி எடுத்துடலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லாவே கீரையை நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்படி கழுவிட்டு தண்ணியிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். அதில் இருக்கிற தூசு மண்ணெலாம் நல்லாவே நமக்கு நல்லா க்ளீனாக கிடச்சிரும். இப்போ துவையல் அரைக்கிறதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு துவரம்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். வெள்ளை எள் இருக்கு இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அது போட்டால் துவையல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பருப்பெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ காரத்துக்காக ஒரு 4 வரமிளகாய், காஞ்ச வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அதை க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துனா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துறப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இல்லை உங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்தணும் அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கழுவி இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 5 பல் பூண்டு, நல்லா பெரிய பல் பூண்டாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. சின்ன பல் பூண்டாக இருந்தால் ஒரு 5 எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். லெமனில் ஒரு 1/4 சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்து அரைக்கிறப்போ அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கீரை கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ அந்த கீரை எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம்.
பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கீரை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரை எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு இப்போ இந்த துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருந்தேங்க. கீரை வந்து எண்ணெயிலே நல்லா வெந்துடணும். அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம போட்ட அளவை விட கொஞ்சம் நல்லாவே கீரை அளவு குறைஞ்சிச்சு பாருங்கள். அது நல்லா வதங்க கீரை வந்து நம்ம எவ்வளோ சேர்த்தோமோ ஒரு கைப்பிடி சேர்த்தோம்னா அரை கைப்பிடி அளவு கூட வராதுங்க. அந்த அளவுக்கு கீரையெல்லாம் நல்லாவே சுருங்கிரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். கீரையெல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த துவையல் வந்து சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நமக்கு தொட்டுக்கு கூட எதுவுமே வேண்டாம், அந்த துவையல்லையே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த துவையல் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து அரை மூடி தேங்காயில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு மட்டும் 2 துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கீரையெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் பாருங்கள். இப்போ கீரை எல்லாமே நல்லா வதங்கி நல்லா கம்மியாயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், நல்லா ஆறட்டும். இப்போ தேங்காயெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அந்த மாதிரி துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த மாதிரி விட்டுக்கலாங்க. இந்த துவையலுக்கு வந்து சட்னி மாதிரி நிறையா தண்ணி விட்டோம்னா நல்லா இருக்காது. கம்மியான தண்ணியாக விட்டு இந்த மாதிரி கலந்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கூட குறையிருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்து இல்லைங்களா, எல்லா பக்கமும் நல்லா ஒரு சேர வர மாதிரி இப்படி எடுத்து விட்டுடலாம். இப்போ இந்த துவையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தாளித்து விட்டுடலாம். ரொம்ப சூப்பரான அட்டகாசமான முருங்கைக்கீரை துவையல் நம்ம தயார் பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.